குறைவான சம்பளம் இருந்தாலும் சேமிக்கலாங்க. லோ இன்கம் சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். 50 டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச். அனைவருமே சேமிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அன்றாட செலவுகள்லேருந்து சேமிக்கும்போது மட்டும்தாங்க நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியுது. குறைவான சம்பளம் இருக்குது அப்படிங்கிற காரணம் காட்டி நிறைய பேர் சேமிக்காமல் இருக்காங்க. அவங்களுக்கான மணி சேவிங் சேலஞ்சு தான் இது. எப்படி நம்ம சம்பாதிக்கிறோமோ அதுபோல் சேவிங்ஸும் அவசியம். சேமிப்பை முதலீடு செய்யணும். முதலீடு செய்யணும் மிகப்பெரிய முறையில் நம்ம முதலீடு செய்யணும்னு இல்லைங்க. நம்மளுக்கு தெரிந்த சிறிய வழிகளிலுமே முதலீடு செய்து நம்மளுடைய சேமிப்பை பெருக்கலாம். 50 நாள் எவ்வளோ மணி சேவிங் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா 1500 சேவ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தின சம்பளம் வாங்குபவர்கள் கூட சேமிக்கும் எளிய முறை பாருங்கள். 50 நாள் சேவிங் சேலஞ்ச் இல்லைங்கன்னா ஃபஸ்ட்டு 25 டேஸ் போட்டிருக்கு. இது மாதிரி 25 டேஸ் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 5 டேஸ், செகண்ட் 5 டேஸ், தேர்டு 5 டேஸ், ஃபோர்த் 5 டேஸ், ஃபிஃப்த்து 5 டேஸ் போட்டிருக்குங்களா. ஃபஸ்ட்டு 5 டேஸில் முதல்ல 10 ரூபாய் தொகையை எடுத்து வைக்கிறோம். அடுத்தது பாருங்கள் 20 ரூபா எடுத்து வைக்க போகிறோம். அடுத்தது 30 ரூபா எடுத்து வைக்க போகிறோம். அடுத்தது 4வது நாள் 40, 5வது நாள் 50. இது போல் 150 ரூபா தொகை வந்துடும். அதே மாதிரி செகண்ட் 5 டேஸ், தேர்டு 5 டேஸ், ஃபோர்த் 5 டேஸ், ஃபிஃப்த் 5 டேஸ் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு பாருங்கள் 5 நாட்களுக்கான தொகை 150 மட்டும்தான் வரும். அதுபோல் முதல் 25 நாட்களுக்கான தொகை 150 பாருங்கள். இது மாதிரி போட்டு டோட்டல் பண்ணிட்டோம்னா முதல் 25 நாட்களுக்கான தொகை 750 ரூபாய் வந்துடும். அடுத்த 25 நாட்கள் இதே போல் நம்ம சேமிக்கும்போது நமக்கு சேமிப்பு தொகை எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா கிடைக்கும். அப்போ 50 டேஸ் மணி சேவிங் சேலஞ்சில் நம்ம 1500 ரூபா மிக சுலபமான முறையில் சேமித்திருப்போம். பாருங்கள், நம்ம தொகை தினம் 10, 20, 30, 40, 50 இந்த மாதிரி குறைவான தொகை தான் எடுத்து வைக்கும்போது அனைவராலுமே சேமிக்கக்கூடிய முறையாக இது இருக்க போகுது. மாத சம்பளம், தின சம்பளம், வார சம்பளம் வாங்குவவர்கள் கூட இந்த முறையை பயன்படுத்தி சேமிக்க முடியும். ஏன்னா நம்ம அன்றாடம் செலவு பண்ணக்கூடிய தொகை தான் சேமிக்க போகிறோம். அனைவருமே இந்த முறையை முயற்சித்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.